நாங்கள் சிஎம்எம் உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள். என்னுடைய பெயர் கபிஸ்கா. என்னுடைய பெயர் காவியா. என்னுடைய பெயர் பிரியா. என்னுடைய பெயர் சோஃபியா. என்னுடைய பெயர் காவிய பிரீத்தி. இப்போதுள்ள காலகட்டத்தில் மழைப்பொழிவு சில நேரங்களில் அதிகமாகிறது, சில நேரங்களில் குறைவாகிறது. இதனால் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் நாங்கள் இப்போ சொட்டு நீர் பாசனம் அதிக விளைச்சலை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். இது என் தோழி விரிவாக சொல்லுவார். சொட்டு நீர் பாசனத்தின் பயன்கள்: நீரை சேமித்தல். 40% to 45% வரை நீர் சேமிக்கப்படுகிறது. அதிக மகசூல். பயிர்களுக்கு தேவையான நீர் சரியான நேரத்தில் கிடைப்பதால் மகசூல் அதிகரிக்கிறது. நேரடி உரமிடல். பாசனத்தின் போதே உரங்களையும் பயிர்களுக்கு நேரடியாக வழங்கலாம். குறைந்த செலவு. வேலையாட்களின் செலவை குறைக்கிறது. தரம். விளைபொருட்கள் தரமானதாக இருக்கும். நீர் பயன்பாட்டு திறன். 95 to 100% வரை நீர் பயன்பாட்டு திறன் கொண்டது. இது வெள்ளம் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறைகளை விட மிகவும் சிறந்தது. சீரான பாசனம். பயிர்களின் வேர்பகுதியில் நேரடியாக நீர் கிடைப்பதால் சீரான வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. நீர் சொட்டு பாசன அமைப்பின் முக்கிய பொருட்கள்: நீர்ப்பாசன பம்ப். நீரை குழாய்களுக்குள் செலுத்துவதற்கு இந்த பம்ப் அவசியம். வடிகட்டி அலகு. நீர் மற்றும் உரங்கள் செடிகளுக்கு செல்வதற்கு முன் அதில் அசுத்தங்களை அகற்ற இது உதவுகிறது. முதன்மை குழாய். இது நீரை விவசாய நிலத்தின் பிரதான பகுதிகளுக்கு எடுத்து செல்கிறது. துணை குழாய்கள். இவை முதன்மை குழாயிலிருந்து நீரை எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் அருகாமையில் உள்ள சொட்டு குழாய்களுக்கு வழங்குகின்றன. சொட்டு குழாய்கள். இவை செடிகளின் வேர் பகுதியில் துளி துளியாக நீரை நேரடியாக வழங்குகின்றன. இணைப்பிகள் மற்றும் வால்வுகள். குழாய்களை இணைக்கவும் நீரோட்டத்தை கட்டுப்படுத்தவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. மீண்டும் அதன் பயன்களை கூற உள்ளேன். சொட்டு நீர் பாசனத்தின் பயன்கள்: நீரை சேமித்தல். 40 to 45% வரை நீர் சேமிக்கப்படுகிறது. அதிக மகசூல். பயிர்களுக்கு தேவையான நீர் சரியான நேரத்தில் கிடைப்பதால் மகசூல் அதிகரிக்கிறது. நேரடி உரமிடல். பாசனத்தின் போதே உரங்களையும் பயிர்களுக்கு நேரடியாக வழங்கலாம். குறைந்த செலவு. வேலையாட்களின் செலவை குறைக்கிறது. தரம். விளைபொருட்கள் தரமானதாக இருக்கும். நீர் பயன்பாட்டு திறன். 90 to 95% வரை நீர் பயன்பாட்டு திறன் கொண்டது. இது வெள்ளம் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறைகளை விட மிகவும் சிறந்தது. சீரான பாசனம். பயிர்களின் வேர்பகுதியில் நேரடியாக நீர் கிடைப்பதால் சீரான வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது. நன்றி.